நண்பர்கள் மற்றும் சகோதர சகோதரிகள், தாய்மார்கள், தந்தைமார்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவு கலந்த அன்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நாம் இந்த பதிவில் பார்க்கவிருப்பது இந்த வார ராசி பலன்கள். ஏப்ரல் 1 முதல் 7ஆம் தேதி வரைக்கு உண்டான ஒரு வாரத்திற்கு உண்டான ராசி பலன்களை நாம் பார்க்கவிருக்கிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுவதுமாக பாருங்கள். அப்போ தான் நான் சொல்கிற விஷயம் உங்களுக்கு முழுமையாக தெரியும். ஜோதிடம், ராசி பலன் பற்றி நீங்கள் முழுவதுமாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற இது போன்ற பதிவுகள்லாம் உங்களுக்கு உடனே வந்து சேரும். ஏப்ரல் மாதத்தின் முதல் வாரத்தில் திருக்கணித பஞ்சாங்கப்படி நவகிரகங்களின் சஞ்சாரத்தை பார்த்தால் சூரியன் மீன ராசியில் அமர்ந்திருக்கிறார், செவ்வாய் கும்ப வீட்டில் அமர்ந்திருக்கிறார், புதன் மேச ராசியில் சஞ்சரிக்கிறார், மேசத்தில் குரு சஞ்சாரம் செய்கிறார், சுக்கிரன் கும்பராசியில் பயணிக்கிறார், மார்ச் 30ஆம் தேதி மீனத்தில் அமருகிறார், கும்பத்தில் சனி, மீனத்தில் ராகு, கன்னியில் கேது என கிரகங்கள் சஞ்சரிக்கின்றன. இந்த வாரத்தில் வேறு கிரக மாற்றங்கள் எதுவும் இல்லை. சந்திரன் இந்த வாரம் விருச்சகம், தனுசு, மகரம் ஆகிய ராசிகளில் பயணம் செய்கிறார். மீனம், மேஷம், ரிஷபம், மிதுனம் ஆகிய ராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் உள்ளதால் இந்த வாரம் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும். இந்த வார கிரகங்களின் சஞ்சார கூட்டணி பார்வைகளால் மேஷம் முதல் மீனம் வரைக்கு உண்டான 12 ராசிக்காரர்களுக்கும் யாருக்கு அதிர்ஷ்டம் அதிகரிக்கும், சுப விரய செலவுகள் யாருக்கு வரும் என்று இந்த பதிவில் நாம் பார்க்கலாம். விருச்சகம் ராசி அன்பர்களுக்கு சூரியன் உங்கள் ராசிக்கு 5ஆம் வீட்டில் அமர்ந்திருக்கிறார். அதனால் நல்ல நண்பர்களின் சேர்க்கையால் தொழிலை இப்பொழுது மேம்படுத்துவீர்கள். வியாபார நிமித்தமாக வெளியூர் பயணங்கள் செல்லும் வாய்ப்பு உண்டாகும். அதன் பலனாக புதிய ஆர்டர்களை பெற்று நீங்கள் பெரிய லாபத்தை அடைவீர்கள். வான்மதியின் அனுக்கிரகத்தால் வியாபாரத்தில் மேன்மேலும் லாபம் அதிகரிக்கும். சிறு வியாபாரிகள் சிறப்பான பலனை அடைவீர்கள். செவ்வாய் 4ஆம் இடத்தில் இருக்கிறார். அதனால் ஃபேஸ்புக் ஃப்ரெண்ட்ஷிப் தேவைதான். ஆனால் பெண் நண்பர்களிடம் அளவாக உரையாடுவது நல்லது. தேவையில்லாத அவமானங்களை சந்திக்காதீர்கள். புதன் 6ஆம் வீட்டில் இருப்பதால் பண வரவு உங்களுக்கு தாராளமாக இந்த வாரத்தில் இருக்கும். மனைவிக்காக தங்க நகைகள் வாங்கும் சந்தர்ப்பம் உண்டாகும். பிள்ளைகளின் தேவைகளை பிரீமியமாக பூர்த்தி செய்வீர்கள். குரு 6ஆம் இடத்தில் இருப்பதால் வீட்டில் சுபகாரியங்கள் இப்பொழுது நடந்தேறும். வெளிவட்டார செல்வாக்கு அதிகரிக்கும். சுக்கிரன் 4 மற்றும் 5ஆம் இடத்தில் இருப்பதால் ஜவுளி வியாபாரம் அமோகமாக நடக்கும். அலங்கார விற்பனையில் லாபத்தை அள்ளுவீர்கள். சனி 4ஆம் வீட்டில் இருப்பதால் எத்தகைய எதிர்ப்புகளையும் இப்பொழுது சமாளிக்கும் திறமை உண்டாகும். தொழில் போட்டிகளை தகர்த்து எறிவீர்கள். ராகு 5ஆம் இடத்தில் இருக்கிறார். அதனால் ஆன்லைன் வர்த்தகங்கள் அமோகமாக நடக்கும். ரியல் எஸ்டேட் தொழில் கணிசமான லாபத்தை கொடுக்கும். கேது 11ஆம் வீட்டில் இருப்பதால் ஐடி ஊழியர்கள் புதிய சாதனை படைப்பீர்கள். ஆன்மீக பயணங்களை மேற்கொள்ளும் வாய்ப்பு இப்பொழுது உண்டாகும். அன்பர்களே, இத்துடன் இந்த பதிவு நிறைவடைகிறது. இந்த பதிவு உங்களுக்கு பிடித்திருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். இந்த பதிவு பிடித்திருந்தால் நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். குறிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனையும் கிளிக் பண்ணி ஒரு பெரிய சப்போர்ட் கொடுங்க. நீங்கள் கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுவீங்க அப்படின்னு நான் நம்புகிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.